வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், அதாவது தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சமீபத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதாவது ஓடிடியில வெளியாகிற படங்கள் 8 வாரம் கழிச்சு தியேட்டருக்கு வந்தா தான் அந்த மாதிரி படங்களை தான் நாங்கள் திரையிடுவோம், இல்லைன்னா நாங்கள் திரையிட மாட்டோம். அதே நேரத்தில் சிறிய படங்களுக்கு மக்கள் பார்க்கறது இல்லை, அதனால எங்களால் சிறிய படங்களை போட முடியலை. ஏன்னா எங்கள்கிட்ட 1161 தியேட்டர் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்களால சிறிய படங்களை போட முடியலன்னாங்க. ஸோ இது விஞ்ஞான வளர்ச்சி எப்பொழுதுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு முறையும் விஞ்ஞானம் வளரும் பொழுது இவங்க அதுக்கு எதிராக தான் பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேபிள் டிவி, அதுக்கப்புறம் சேட்டலைட் டெலிவிஷன், அதுக்கப்புறம் ஓடிடி இது வந்த பொழுது இதை எதிர்த்தவர்கள், அதாவது கமலஹாசன் விஸ்வரூபத்துக்கு ஜெயலலிதா கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணதுக்கு முன்னாடியே அவர் ஏர்டெல் டிடிஹெச்ல கொண்டு வரணும்னப்ப கமல் படங்களை வாங்கவே மாட்டோம்னு ரெட் கார்டு போட்டு அவர் அழிக்க நினைச்சாங்க. இதே ரோஹிணி பன்னீர்செல்வம், இதே திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த வேலையை பார்த்தாங்க. அதெல்லாம் முறியடிச்சது, அவர் ஜெயிச்சார். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்கிறத அவர் ஆணித்தரமாக நம்பினார். அதுதான் நடந்தது. அவர் சொன்னபடியே தான் அவருடைய தீர்க்க தரிசனம் உண்மையானது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடிடி வந்துருச்சு, அதை தடுக்க முடியாது, அதுக்குள்ள ஏதாவது குட்டையை குழப்பணும். இப்ப என்னன்னா, கரண்ட்ல எப்படி நடக்குதுன்னா, எல்லா படங்களுமே பெரிய படங்கள், அது கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித், விஜய், இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள், 10 நடிகர்கள், டாப் 10 ஆக்டர்ஸ் உடைய படங்கள் எல்லாமே 28 நாள்ல வந்துருது. பெரும்பாலும் 28 நாள் தான் வந்துருது. ஈவன் 56 நாள் கழிச்சு வரும்னு சொல்லப்பட்ட தக் லைஃப், இந்தியன் டூல்லாம் கூட வந்துருச்சு. கூலி, எல்லா படமுமே வந்துருச்சு. இப்ப போடப்படுற ஒப்பந்தம் எல்லாமே, இப்ப ஜனநாயகன் ஆகட்டும், எந்த படமா இருந்தாலும் திரையரங்குல 28வது நாள் ஓடிடி, அந்த ஒப்பந்தத்துல தான் கையெழுத்து போட்டு தான் அந்த படங்கள் எல்லாம் ஓடிடி வாங்கியிருக்காங்க. அதுதான் கரண்ட்ல இருக்கு. இவங்க ஜனவரிக்கு அப்புறம் எந்த படங்கள் பூஜை போட்டாலும் அந்த படங்கள் 56 நாள், 8 வாரம் கழிச்சு தான் வரணும். அவங்க 100 நாள்ங்கிறாங்க, 56 நாள் கூட சொல்லல, 100 நாட்களுக்கு பிறகு அப்பதான் நாங்க வாங்குவோங்கிறாங்க. இது பிராக்டிகலி இம்பாசிபிள். அதாவது அந்த தயாரிப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய ரிலீஸுக்கு முன்னாடி, அதுவும் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. சின்ன படங்களை எந்த ஓடிடியும் வாங்குறது இல்லை. சின்ன படங்கள் ஹிட் ஆனா அதுக்கப்புறம் வாங்குறாங்க, தியேட்டர்ல ஓடி. பெரிய படங்கள் கமல், ரஜினி, அஜித், விஜய், சூர்யா, இந்த மாதிரியான ஒரு 7-8 நடிகர்களோட படங்கள் தான் ஓடிடியில போகுது. அது 28 நாள் அந்த இதுல தான் வாங்குறாங்க. இவங்க அதை 100 நாள் அப்படின்னா அதுக்கு பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா இப்ப வார்னர் பிரதர்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறாங்க. தியேட்டரே டோட்டலா அமெரிக்காலலாம் இருக்காதோங்கிற அளவுக்கு எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த படத்தையும் அட்வான்ஸ் கொடுத்து வாங்குறது இல்லை, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் தியேட்டரே நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சின்ன படத்தை பண்ண மாட்டாங்களாம். அதாவது சின்ன படங்களுக்கு கூட்டம் வரல, சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம். பெரிய படம் 100 நாள் ஓடிடியில் போட்டு 100 நாள் கழிச்சு வாங்குவாங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எந்த படம் 3 நாள் 4 நாளைக்கு மேல கூட்டத்தோட ஓடுது? ஏதாவது ரொம்ப ரேரா விற்கிற மாதிரி ஒரு படம் 100 நாள் ஓடுது. மீதி எல்லா படங்களுமே அதிகபட்சம் 20 நாள் 15 நாள், அதுலயும் அந்த வீக்கெண்டு மட்டும்தான் கூட்டம் வரும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த 100 நாள் கழிச்சு வந்தாதான் ரிலீஸ் பண்ணுவேங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இவங்க இந்த மாதிரி நிறைய தீர்மானம் போட்டு தோத்து போயிருக்காங்க. இந்த முறையும் இவங்க படுதோல்வி அடைவார்கள். சென்னை ஏர்போர்ட்ல நேற்றுக்கு தலைவர் கமலஹாசன் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு 4-5 கேள்வி கேட்டாங்க. மெயினா அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அது பேர் மாற்றப்பட்டது, அதுக்கு பணம் குறைக்கப்பட்டது, இது குறித்து அவர் பேசினாரு. காந்தியின் பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காந்தி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தமிழக அரசின் மீது சுமை கூடுவதைத்தான் நாம் இதில் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, நலத்திட்ட உதவி இவையெல்லாம் குறைகிறது. அதை மீட்கவும் காக்கவும் தான் முயற்சி செய்ய வேண்டும். பாயிண்ட்டை விட்டுட்டு வேற இடத்துல விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் நரேந்திர மோடி, அமித்ஷா எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. பொங்கல் கூட நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் கொண்டாட போறாராமே, அவங்களுக்கு இதெல்லாம் பலன் கொடுக்குமா, இந்த தேர்தலில் பலன் கொடுக்குமா அப்படின்னா, இதை என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும், இதுக்கு மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா, திமுக வேட்பாளர்களுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, கண்டிப்பாக எங்க கூட்டணிக்கு நான் நிச்சயம் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் நீதி மையம் குறைஞ்சது 20 சீட்டாவது வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த கூட்டணிக்கு நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தெளிவா அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றினது, அதுல ஏழைகளுக்கு போக வேண்டிய நிதி குறைந்தது, இது ரெண்டையுமே கண்டிச்சிருக்காரு.
இன்னைக்கு டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய பிறந்த நாள். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை பொறுத்தவரைய அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. அது வந்து திரைப்படங்களா இருக்கட்டும், டிவி சீரீஸா இருக்கட்டும், அவர் பண்ணாத சாதனைகள். அவ்வளவு படங்கள் எடுத்திருக்காரு, அவ்வளவு சீரீஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளவு கதைகள் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு மாபெரும் சாதனையாளர். அவருடைய ஜாஸ் படமா இருக்கட்டும், ஈட்டியா இருக்கட்டும், ஜுராசிக் பார்க்கா இருக்கட்டும், கேட்ச் மீ இஃப் யூ கேனா இருக்கட்டும், ஷிண்ட்லர்ஸ் லிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான மைனாரிட்டி ரிப்போர்ட், ஏராளமான படங்கள், வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், எவ்வளவு படங்கள் எடுத்திருக்காரு. எல்லாமே சாதனை புரிந்த படங்களா எடுத்திருக்காரு. டிவி சீரீஸும் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய பிலிமோகிராஃபிங்கிறது வந்து மிகப்பெரிய பிலிமோகிராஃபி. ஸோ அப்படிப்பட்டவர். அதாவது அவரை மாதிரி வெரைட்டி எல்லா விதமான படங்களும் எடுத்தவர். சில பேர் வந்து ஒரு ஸ்டைல்ல வந்து படம் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து எந்த ஸ்டைல்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா ஸ்டைல்லையும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் இவர் கிரேட்டஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னா, கமலஹாசன் வந்து ஹாலிவுட் படங்கள் பண்ணாதது ஒரு வருத்தம். ரெண்டாவது வந்து அவர் வந்து ஸ்பீல்பர்க்கோட ஒரு படம் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் ஸ்பீல்பர்க்கை மீட் பண்ணியிருக்காரு, கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. கமலும் ஸ்பீல்பர்க்கும், கமலும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ப்ரொடியூசரும் கமலை வச்சு அவர் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தார் விஸ்வரூபம் பார்த்துட்டு. அதுவும் நடக்காம போயிடுச்சு. அதாவது பேரி ஆஸ்போன் அவர் பேரு. பேரி ஆஸ்போன் வந்து கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அவரும் கமலும் சேர்ந்து. அது இப்ப கூட யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். எடுக்கிறதா இருந்தாரு. அது போகாம எடுக்காம போனது ஒரு வருத்தம். நான் வந்து உலகநாயகன் ஆஸ் கமலஹாசன் 2018 கேள்வி கேட்கும் பொழுது நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் வந்து சத்யஜித் ரே, ஷாம் பெனகல் இவங்களோட படங்கள்ல நடிக்கல அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கூட அவர் பதில் சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுதான், ஹாலிவுட்ல கமல் பண்ணணும், அதுவும் ஸ்பீல்பர்க் படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அவருக்கு நிறைய அவங்களோடலாம் 80sலேருந்தே இது இருக்கு, ரேப்போ இருக்கு. ஏன்னா அவர் வந்து மைக்கேல் வெஸ்மேரோட ஸ்டூடெண்டா இருந்து அவர் மேக்கப்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ரேம்போ படத்துல எல்லாம் மேக்கப் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு. ஸ்டார் ட்ரக், ரேம்போ படங்கள்ல எல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கனெக்ஷன்ஸை வச்சு அவர் ஏதாவது ஒரு படமாவது ஹாலிவுட்ல வந்து ஸ்பீல்பர்க் டைரக்ஷனோ இல்ல பெரிய டைரக்டர்ஸ் யாராவது ஒருத்தரோட ஒரு படம் அல்லது ஒரு சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இங்கே அவரால் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா சத்யஜித் ரேயோடையோ ஷாம் பெனகலோடையோ அவர் பண்ணியிருக்கலாம். அவர் ஷாம் பெனகலோட ஒரு படம் பண்ண வேண்டியது. சுபாஷ் சந்திர போஸை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அப்போ வந்து கமல் குட்டையா இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் ஹைட்டா இருப்பாருன்ட்டாரு. அப்புறம் கமல் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு போன பொழுது அவர் உயரமும் இவர் சுபாஷ் சந்திர போஸ் உயரமும் ஒரே உயரம் தான். ஆஹா, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கமல் ஜாலியா சொன்னாரு. அதை நேற்றுக்கு இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 4th T20 லக்னோவில் நடக்கிறதா இருந்தது. அது வந்து ஃபாக்னால, ஹெவி ஃபாக், கடுமையான பனி, விசிபிலிட்டியே இல்லை. எய்தாப்ல யார் நிற்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு பனி. அதாவது குளிர்காலம், நார்த் இந்தியாவில் பயங்கர குளிராக இருக்குங்கும் பொழுது அந்த மேட்ச் சவுத் இந்தியாவில் வச்சிருக்கலாம். அப்படியே அங்கே வச்சிருந்தா கூட அந்த கேமை வந்து டே மேட்சாக மாற்றிருக்கலாம். அவங்க வந்து அதை டே நைட்டாக வச்சது தான் தப்பு. ஸோ இனிமே வருங்காலங்களில் இந்த மாதிரி மேட்சஸ் நடத்தும் பொழுது அந்த வெதரை பார்த்து முடிவு பண்ணணும். இந்த என்ன மாதிரி வெதரு, இதில் வந்து நம்ம நைட் மேட்சஸ் நடத்த முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அதுக்கு முந்தின நாள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபாக் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கவனக்குறைவாக இந்த இந்த குளிர்காலத்தில் வந்து நார்த் இந்தியாவில் கடுமையான குளிர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கணும். ஸோ அந்த தவறை எதிர்காலத்தில் பண்ணாமல் இருக்கணும்.